அப்ப பாதாளத்துக்கு இறங்குன இயேசுவ கர்த்தர் வானத்துக்கு உயர்த்தினாரு. வானத்துக்கு ஏறுவோம்னு சொன்ன சாத்தான கீழே தள்ளினாரு. அப்போ உன் வாழ்க்கையில ஏன் பாடுகள் வருது அப்படின்னா, உனக்கு கொஞ்சம் தாழ்மை வேணும். இப்போ நம்ம டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்குறது அங்க போறோம் ஆர்டிஓ ஆபீஸுக்கு. அவன் என்ன செய்வான் தெரியுமா? சொல்லுங்க. இந்த வண்டி உங்க கையில கொடுத்து இதுல ஒரு 8 போடுமா, 8 போடுன்னு சொல்லுவான். இப்படி வளைஞ்சு வாம்பான். இல்ல எனக்கு காலை ஊனிட்டேன், நான் சரியா படிக்கலன்னு சொன்னா சரி அடுத்த மாசம் வாங்குவான். உனக்கு லைசன்ஸ், உனக்கு ஒரு 3 சான்ஸ்ல நீ காலை ஊனிட்டனா நீ அடுத்து போயிட்டு வாப்பான்றோம். அதே மாதிரி கர்த்தர் உனக்கு கொடுக்கக்கூடிய பாடுகள் மூலமாக நீ தாழ்மையை கற்றுக்கொள்ளலன்னா அடுத்த ட்ரிப் நீ 8 போட வச்சிருவாரு. நீ போயிட்டு வா, இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு வா, அப்ப மாதிரி நீ தாழ்மைப்படு. தாழ்மைப்படலையா இன்னும் கஷ்டப்படு. அப்ப நம்ம நல்லா இருக்கும்போது, ஆசீர்வாதமா இருக்கும்போது, கம்பீரமா இருக்கும்போது, தாழ்மையா இருந்துட்டோம்னா சோதனைக்குள்ள நம்ம போக மாட்டோம். நம்ம என்ன செய்யறோம்? அநேகர் கஷ்டப்படும் பொழுது நம்ம தாழ்மையா இருக்கிற மாதிரி இது பண்ணுதோம். நம்ம சந்தோஷம் வரும் பொழுது தாழ்மையை விட்டுருதோம். மறுபடியும் அவரு வேவாத வளையத்துக்கு எண்ணெய் செடியில போடுறது மாதிரி போட்டுதாரு. அப்ப நம்ம எப்போதும் சந்தோஷமாகவும் வல்லமையாகவும் கர்த்தரோட நம்ம இருக்கணும்னா, ஏசப்பா நான் தாழ்மையோட இருக்கேன்பா, உங்களெல்லாம் எனக்கு ஒண்ணு இல்லப்பா நம்ம சொல்லிட்டு யார் என்ன சொன்னாலும் அவர் கூடவே நம்ம இருந்துவிடணும். அப்போ இந்த முடிச்சுக்கிறேன். அவரோடு பாடுகளை நாம் சகித்தோமானால் அவரோடு நம்ம ஆளுகை செய்யும். இந்த பூமி 1000 வருஷம் நம்ம ஆள போறோம். ஆண்டவர் இந்த பூமி எத்தனை வருஷம் ஆள போறாரு? 1000 வருஷம் ஆள போறாரு. மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவாங்க. இருக்கக்கூடிய நம்ம மறுரூபமாகி இந்த பூமியை 1000 வருஷம் இயேசு கிறிஸ்து உனக்கு தரக்கூடிய மகிமை, இப்ப இருக்கக்கூடிய சரீரத்தை மாத்தி தேவ தூதனை போல மாத்தி நீ 1000 வருஷம் நீ ஆண்டவரோட அரசாள போற. குழிகளை கொண்டு வச்சு ஜோம் பண்ணதான் கிறிஸ்துவ வாழ்க்கை இல்ல. 1000 வருஷம் நாங்க அரசாள போறோம். எப்படி இருக்கும்? அது அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரணும். இந்த உபதேசம் உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்லுது இன்னைக்கு வேதக்காரிக்கே தெரியாது. நீ அவளை மறிச்சு கேளுங்க. இன்னைக்கு சர்ச்சைக்கு போயிட்டு வரான், ஏமா அங்க வாமா, நான் சர்ச்சைக்கு போயிட்டு வந்தேன், நம்ம 1000 வருஷம் பூமியை ஆள போறோம்னு சொன்னா, ஏக்கி நீ யாரு வேதக்காரியா யாரு என்ன நீ 1000 வருஷம் ஆள போறன்னு சொல்லுதம்பா. இந்த பைபிள் இருக்கக்கூடிய வசனம் பலருக்கு தெரியாது. நம்ம தான் 1000 வருஷம் என்ன செய்ய போறோம்? அதுக்குத்தான் இந்த பாடு. நாம் பாடுபட்டால் நம்ம என்ன செய்வோம்? ஆளுகை. அல்லேலூயா. அதற்கடுத்து வேதம் சொல்லுகிறது, அவருடைய உபத்திரவத்தில் குறைவானதை, கொலோசியர் 1:24 அவருடைய சிலுவையில பட்ட உபத்திரவத்துல கொஞ்சம் இந்த பூமியில நான் அணிவிக்கையா போதுதான்.